வெல்கம் டு குட்டி விலாக். நம்ம என்ன தான் வீட்டில் எவ்வளோ சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலும் ஆனால் கிட்ஸோட ஃபேவரேட் இந்த மாதிரி பீட்சா பர்கரை தான் இருக்கும். என்ன வேணும்னு கேட்டால் பீட்சா வேணும், இல்லைனா பர்கர் வேணும். ஸோ அதனால் நான் பீட்சா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் பீட்சா செய்யறதுக்கு முன்னாடிலாம் முதல்ல வந்து பேஸு ப்ளஸ் வந்து அதில் மேலே டாப்பிங்ஸு சீஸ் இதெல்லாம் போட்டு டேரெக்டாக பண்ணிவிடுவேன். இதனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா சீஸ் வந்து மேலே ஹார்டான மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் இப்போலாம் என்ன பண்ணிட்டேன்னா இந்த பேஸை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த வெஜ்ஜீஸு சாஸு ப்ளஸ் வந்து சீஸ் இதெல்லாம் நம்ம போட்டு திரும்ப வந்து இன்னொரு வந்து அவனை வச்சு எடுத்தேன். ஸோ இதனால் வந்து சீஸ் ஹார்ட் ஆகாமல் கடையில் இருக்கிற மாதிரி அப்படியே கிடச்சிது. ப்ளஸ் வந்து அதனுடைய ஸ்டிக்கியும் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பேஸை முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு எப்போலாம் பீட்சா செய்யணும்னு தேவைப்படும் அப்போ எடுத்து செஞ்சுக்கலாம். பீட்சா ஒன்றும் அன்ஹெல்தி ஃபுட்டுன்னு கிடையாது. நம்ம எந்த பொருளையுமே அளவு கூட எடுத்தோம்னா எல்லாமே நம்மளுக்கு ஹெல்த்தி தான்.